ஹாய் வெல்கம் டு கம்ஃபோர்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸி தான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 25 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டு பண்ணியிருக்கோம். அதுக்கான லிஸ்ட்டு தான் இது. செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே நிலக்கடலை பருப்பு, மேலே வந்து வெள்ளை சுண்டல், கேழ்வரகு, வெள்ளை சோயா பீன்ஸ், ஜவ்வரிசி, மக்காச்சோளம், சம்பா கோதுமை, கம்பு, தட்டாம்பயறு, ராஜ்மா பயர், ரெட் சோயா பீன்ஸ், கொள்ளு, சில பேர் காணம்னு சொல்லுவாங்க, காணப்பயிர், கருப்பு கவுனி அரிசி, பொரிகடலை, பாசிப்பயறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, கருப்பு சுண்டல், புழுங்கலரிசி, துவரம் பயறு, வெள்ளை மொச்சை பயறு, சிகப்பு அரிசி, சோளம், வெள்ளைச்சோளம். ஸோ டோட்டலாக இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா 20 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல வெயிலில் காஞ்சிட்ருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பேலன்ஸ் ஐட்டம் வந்து நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இவ்வளோ வெயிலெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்து தனித்தனியாக வறுத்து எடுக்கும் போது தான் அது வந்து ஈஸியாக வண்டு விழுகாமல் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 6 மந்த் வரைக்குமே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ்லேயே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க பேலன்ஸ் ஐட்டம் வந்து என்னென்னு பார்க்கலாம். இல்லை ஓட்ஸு அப்புறம் அவல் ரெண்டும் சேர்த்து அதை வறுத்துட்ருக்க வீடியோ இது. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய். ஸோ டோட்டலாக 25 ஐட்டம்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வந்து வறுக்கணும். ஸோ வந்து ஒவ்வொன்றையும் வந்து டீப்பாக காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் அதை ஷார்ட்டாக வந்து பண்ணியாச்சு. எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எல்லா ஐட்டத்தையுமே வந்து ஒன்றா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. அரைச்சாச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து இந்த வந்து இன்ஸ்டன்ட் சத்து மாவு கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது வந்து மார்னிங் வந்து ரொம்ப வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் பசங்க வந்து இன்டேக் எடுக்கலைன்னா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதை வந்து நம்ம 3 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சத்து மாவு கஞ்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இது ஸ்டீம் பண்ணி கொலக்கட்டை மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதிலே நீங்கள் வந்து பாம் சுகர் போட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி வந்து உருண்டை மாதிரி கொடுத்தா ஒருத்தவங்க வந்து நமக்கு 1 kg வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ஆர்டர் இது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.